ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அன்பு வந்து ஹோட்டலில் வந்து வேலை செய்யும்போது சாப்பிட வந்து அவங்க சித்தப்பாவும் தம்பி வராங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாரு அன்பு. என்னடா இவ்வளோ பெரிய ஆள் நீ இங்கே வந்து ரைட்டராக இருக்குது அப்படிங்கும்போது, நான் ரைட்டராலாம் கிடையாது, இந்த ஹோட்டலோட ஷெஃப் தான், இது என்னோடய ஃப்ரெண்டு ஹோட்டல் தான், ஸோ நான் எல்லாமே விரும்பி தான் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்படின்றாரு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து கண்மணி உள்ளேருந்து வராங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க. என்னப்பா நீ இப்படி இருக்கிற அப்படிங்கும்போது, அதுக்கு இல்லை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை எங்கே பேசணும்னா வாங்க வெளில போகணும்னு கூப்பிட்டு போகிறாரு. கண்மணி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வந்தவங்கள வாங்கணுங்கிற ஒரு வார்த்தை கேட்காம அமைதியாக போயிடறாங்க. வெளியில் போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அன்பு சொல்கிறாப்புல. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குடா, என்னடா அப்படி பண்ணிகிட்ருக்க நீ, ஒரே ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் மனைவி அப்படின்ற கூட தெரியாமல் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா எப்போ அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ 2 பக்கம் வந்து கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் கூட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக போய் சிவகாமிகிட்ட இந்த விஷயத்தை பூரா சொல்லிடுறாங்க. பெரியம்மா அவங்க வந்து 2 பேருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க, நீங்கள் சாமி கும்பிட்டது வீண் போல அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுங்க சிவகாமி வந்து அவர் அன்பு தம்பி கேட்குறாரு. சந்தோஷப்படுறதுக்கு இதில் என்ன இருக்குது பெரியம்மா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டு தானே இருக்காங்க அங்கேயும் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுல்ல, 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்றா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒன்றா சேர்ந்துக்குருவாங்க. நம்ம வீட்டில் எடுத்துக்க சின்ன சின்ன சண்டை போட்டு நம்ம எப்படிலாம் இருக்கிறோம், அதே மாதிரி தான்டா இதுவும், இதை நம்ம பெருசு பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும், ஒரே இடத்துல இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்றாங்க. அப்படியே அவங்களும் விரும்பி சந்தோஷப்படுறத பார்த்துட்டு இது எல்லாமே வந்து வெண்ணிலா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதாவது இவ்வளோனா வந்து மகன் சந்தோஷம், அதாவது மகனை தேடி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த இவங்க இப்போ மட்டும் என்ன அவ்வளோ ஹேப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ மகன் இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண ஒரு இடத்துல வந்து அன்பிட்ட வந்து சிவகாமி பேசுகிறாங்க. அது போட்டு கேட்டுறாங்க, இந்த ஹோட்டலில் தான் வேலை இருக்காப்லையா, நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சாப்பிட வர மாதிரி வராங்க. ஆனால் வந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி இருக்கிறது வெண்ணிலாவுக்கு தெரியல. பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங் ஆகிறப்போ, நாம் நினச்சது ஒன்றா இருக்குது, நடந்தது ஒன்றா இருக்கேன், இங்கே 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்களே, இவங்கள நம்ம எப்படி பிரிக்க முடியும், நாம் இவங்க ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அன்புக்கு நம்ம அவ்வளோ தொல்லை கொடுத்தோம். ஆனால் நடந்தது என்னமோ வேறு மாதிரி இருக்குது, இங்கேயும் 2 பேரும் ஒன்றாவே இருக்காங்க, இவங்களை பிரிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் நடக்கிற சில விஷயங்களை பார்க்குறாங்க. அன்பு கண்மணியை பிடிக்காமல் அங்கே வேலை செய்கிறவங்க இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இவங்கள வச்சே நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷெஃபாக வேலை செய்யக்கூடியவங்க ரைட்டராக இருக்கவங்கள கூப்பிட்டு வெண்ணிலா பேசுகிறாங்க. எப்படியாவது இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் வெளியே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பேமெண்ட்டை நான் வந்து தாரி அப்படின்றாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. ஏற்கனவே வெளியேற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கள் ஹோட்டலில் வந்து எங்களவே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ இது எங்களுக்கு ஒன்று பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணி அவங்கள வெளியேற்றி விட்டுறோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. இப்படி வில்லர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துறாங்க. ஆனால் கண்மணி அன்பு மனமாறாமல் இருக்காங்க. இது தெரியாமல் சிவகாமியை ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு தெரியல. ஆனால் இது எப்போ புரிஞ்சுக்கிற போது கண்மணி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இவங்க என்னதான் சதி பண்ணாலும் அந்த இடத்துல கண்மணி அன்புக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும். அது இறைவன் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்றது தான் உண்மை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள்.